ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன நான் செய்வேன் உன்னோடு சேரேன் அப்படின்ற எபிசோடு, அதாவது அந்த ஷார்ட் ஃபிலிமோட லாஸ்ட், அதாவது 100 எபிசோட் வரை அந்த ஷார்ட் ஃபிலிம் ஓடிருக்கு. அதோட லாஸ்ட் எபிசோட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு லவ் ஷார்ட் ஃபிலிம் தான், ஆனால் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி இப்போ நாட்டில் நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. நல்லா ட்ரெடிஷ்னலாக நல்லாயிருக்கும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி. இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ணி வீட்டில் தெரிஞ்சதும் வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து நேட்டிவ் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து திருச்சியாக இருக்கும். திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து அவங்க ஓடி போயிருப்பாங்க. அப்போ சென்னையில் போய் வந்து அவங்க வந்து தனியாக ஒரு ரூம் எடுத்து வீடு எடுத்து கொஞ்ச நாளாக அங்கே தங்கி இருப்பாங்க. மேரேஜ் பண்ணாமல் தான் அங்கே இருப்பாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி மேரேஜ் பண்ணணும், அதுவும் அம்மா அப்பா சம்மதத்தோடு பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த மேரேஜ் பிளானை வந்து தள்ளி வச்சுட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கும் நம்ம வந்து லைஃப்பில் கொஞ்சம் முன்னேறி கொஞ்சம் செட்டிலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் 2 பேரும் சென்னையில் இருப்பாங்க. ஆனால் சென்னையில் வந்து இந்த பொண்ணோட மாமா தான் வந்து இவங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிமில் எனிமி நிறைய பேர் வருவாங்க. மெயினாக வந்து அவர் தான் சொல்லணும். அவரை நிறைய வாட்டி வந்து இவங்களை பிரிக்கிறதுக்கு, அந்த மாதிரி இவங்களை கொலை பண்ணுறதுக்கு, அதாவது ஹீரோ பேர் வந்து குரு, இதில் குருவை கொலை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்திருப்பாங்க. வந்தாலும் இவங்க வந்து எப்படியாவது ஃபைட் பண்ணி தப்பிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து இந்த பொண்ணு வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயும் அவளோட பாஸ்னால் வந்து நிறைய பிரச்சனை வரும். அந்த பாஸ் வந்து இவளை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருப்பாரு. எப்படியாவது இவளை வந்து நம்ம அவன்கிட்டருந்து பிரித்து கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க போகும். அந்த பாஸ் வந்து நிறைய ஆட்கள்லாம் வச்சு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ட்ராமாலாம் பண்ணி 2 பேர்த்தையும் பிரிக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். இவன் வந்து என்ன பண்ணாலுமே அந்த குரு கிட்டேருந்து மறைச்சிருவான். ஆனால் குரு வந்து எதையுமே ஓப்பனாக சொல்லுவான். ஆனால் இவன் பண்ணுற தப்பையும் வந்து குரு கண்டுபிடிச்சிருவான். குரு கண்டுபிடிச்சாலும் இவன் அதை ஒத்துக்க மாட்டான். அதை ஒத்துக்கிட்டாலும் டிலே பண்ணி ஒத்துப்பா. அதனாலே இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலே போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனையாகி 2 பேரும் பிரிஞ்சு திருச்சிக்கே வந்துடுவாங்க. திருச்சிக்கே வந்தும் குரு வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவான் அவன்கிட்ட பேசுறதுக்கு, கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஹீரோயின் பேர் வந்து கயல். அவன் வந்து இதில் வந்து அவனுக்கு அலோவ் பண்ண மாட்டான். அவன் பேசுகிறது எதையுமே கேட்க மாட்டான். சரி அப்படின்னு அவனை மறக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஹைதராபாத்துக்கு போயிடுவான். அதே மாதிரி குருவும் சரி அவளே நம்மளை வேணான்ட்டு போயிட்டா, நம்மளும் போயிடலாம் அப்படின்னு அவனும் வந்து ஹைதராபாத் போவான். ஆனால் பார்த்தா 2 பேருமே ஒருத்தங்க வீட்டுக்கு தான் 2 பேருமே போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் அவங்க 2 பேரும் அங்கே போய் போட்டி போட்டுப்பாங்க. என்னதான் இருந்தாலும் உன்னால் என் மனசுக்குள்ளே வர முடியாது, என்னாலே உன் மனசுக்குள்ளே வர முடியாது, பார்க்கலாம் நீயா நானா அப்படின்னு. ஆனால் அங்கே ஒரு பொண்ணு இருப்பாள், அவள் பேர் தான் தீப்தி. அவள் வந்து குருவை லவ் பண்ணுவாள். அது வந்து கையலுக்கு பிடிக்காது. இருந்தாலுமே வந்து கொஞ்சம் பொசசிவாகவும் இருப்பாள். இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டாள். பட் ஆனால் அவன் அந்த பொண்ணு கூட ஷூட்டிங்லாம் போய் கொஞ்சம் ட்ரெண்டியாக ஆகிற மாதிரிலாம் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கே வந்து குரு மேலே லவ் வந்துடும். குரு மேலே லவ் வந்தது வந்து குருவுக்கு தெரிஞ்சு குருக்கிட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் சொல்லி மேரேஜ் அளவுக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரி இந்த பொண்ணு பேசியிருப்பா. ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து குரு வந்து எப்படிடா இதை சொல்கிறது, நம்ம லவ் பண்ண பொண்ணே இந்த வீட்டில் தான் இருந்தா அப்படின்றத எப்படி புரிய வைக்கிறது, நானும் அவள்கிட்டேருந்து பிரியலை, அவளை மறக்கலை அப்படின்றத எப்படி இந்த பொண்ணுக்கு ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும், இல்லாட்டி இது பெரிய பிரச்சனையாக ஆயிரும் அப்படின்ட்டு அவட்டே சொல்லிடுவான். நான் லவ் பண்ணுற பொண்ணு வந்து இந்த வீட்டில் இருந்த கயல் தான், நாங்கள் சின்சியராக லவ் பண்ணுறோம், எப்படியா இருந்தாலும் அவளை மறக்க போகிறதில்ல, அவளாலேயும் என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவளுக்காண்டி நான் வெயிட் பண்ணுவேன். என்னதான் இருந்தாலும் கடைசியில் நாங்கள் 2 பேரும் தான் சேர போகிறோம் அப்படின்னு அவளை பேசி கன்வின்ஸ் பண்ணி ஓகே பண்ண வச்சுட்டு அவன் அங்கேருந்து சென்னைக்கு போயிடுவான். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து தீப்திக்கும் குருவுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா, அது வந்து ரியலாக நடக்கலை, கயலோட கனவுல தான் நடந்திருக்கும். அதை பார்த்து தான் என்னால் குருவை மறக்க முடியாது அப்படின்னு அவங்க அம்மாட்ட எந்திரிச்சு அழுதுருப்பாள். அதனால தான் நான் அவனை பார்க்க வரேன் அப்படின்னு தீப்திக்கு கால் பண்ணி கேட்பாள். அப்போ தீப்தி சொல்லுவாள், நீங்கள் வர வேண்டியது இங்கே இல்லை,
சென்னைக்கு தான். சென்னையில தான் குரு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் போய் பாருங்கள். அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் வாங்கி கிளம்பிருவா. அவங்க அம்மாவுக்கும் அவங்க மாமாவை பற்றி தெரிஞ்சிரும். அவங்க மாமா வந்து ஃபேக்ட்ரிக்காக மட்டும்தான் இவங்க அம்மாவை கைக்குள்ளே போட்டுட்டு அவன்கிட்டருந்து இவளை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய பிளானோட இருப்பான். இதுக்கப்புறம் அவனை கொன்றணும் அப்படின்ற ஒரு பெரிய பிளானே வச்சுருப்பாங்க. அது தெரியாமல் வந்து கயல் வந்து நம்ம ஹாப்பியாக வாழ போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக குருவை பார்க்க வந்துட்டுருப்பா. ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போதே அவளுக்கு வந்து ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா வாசல்லே மாலை அதுவுமா எல்லாருமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ், குருவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லார் மூஞ்சிலையும் வந்து சோகமான ஒரு இது தான் இருக்குது. யாருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது குரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அவளால் வந்து அந்த அதிர்ச்சியவே தாங்க முடியல. கொஞ்ச நேரம் வந்து அப்நார்மல் ஆகி இது யார் இது யார் அப்படின்னு கேட்டு புலம்பி அழ ஆரம்பிச்சிருவா. எல்லார்ட்டையும் கேட்பா, அது யார், இது குரு தானே, இது குருவா இல்லை வேறு யாருமா, அவனுக்கு என்னாச்சு, அவன் தூங்கிட்டு தானே இருக்கான், அவனை எழுப்பி விடுங்க, அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒன்றாகலை, அவனை எழுப்பி விடுங்க, நான் அவனை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவள் வந்து அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவள் எவ்வளவோ கனவோடு வந்திருப்பாள். இன்னையோட நம்ம சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம புது வாழ்க்கை வாழ போகிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் தாண்டி நம்ம சேர போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருப்பான். அந்த லைஃபே இப்போ இல்லை அப்படின்றப்போ அதை அவளால் ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் பிரபா பிரதர்கிட்ட வந்து அவர் கேட்பான், அவனுக்கு என்னாச்சு பிரதர், அவனுக்கு என்னாச்சு நீங்களாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பான். இந்த சைடு குரு பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்திருப்பார் ஹைதராபாத்லேருந்து. அப்போ வரும்போது ரொம்ப மழை பெஞ்சதுனால கதவெல்லாம் உள்ள கூடி டாப்பால் போட்டு ஆல்ரெடி அவங்க போகும்போது இங்கே சண்டை போட்டிருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் உடச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இனிமேல் இது இல்லாமல் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு கட்டுறதுக்காண்டி தாலி வாங்கியிருப்பான். அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு பிரபா பிரதருக்கு வந்து இவன் லாஸ்ட்டாக பண்ண கால், குரு பண்ண கால் இதுதான், நான் சென்னை கயலும் வந்துடுவான், நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கோம், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஏன்னா கயலை இன்னுமாவது நான் நல்லா பார்த்துக்கணும், அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது, நீங்கள் எனக்கு அது ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கும் பிரபா பிரதர் ஓகே சொல்லியிருப்பார். அந்த டைமில் வந்து கதவு தட்டுற சவுண்டு கேட்கும். நீங்கள் லைனில் இருங்க பிரதர், நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், கயலாக தான் இருக்கும், கயல் கண்டிப்பாக வந்திருப்பா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இந்த சைடு பிரபா பிரதரும் காத்துட்ருப்பார், கயல் வந்துடுவாங்க அப்படின்னு. இவர் சந்தோஷத்தோட குரு கதவு திறப்பான். திறந்த குருக்கு வந்து பயங்கரமான ஷாக். ஏன்னா இந்த சைட்லேருந்து ஒரு பீங்காம்பாட்டில் வச்சு தலையில் அடிச்சிருவாங்க. அந்த சைட் பிரபா பிரதர் வந்து லைன்லேயே தான் இருப்பார். யாரோ வந்து குருவை வந்து அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கும். என்னாச்சு பிரதர், என்னாச்சு, ஃபோன் பேசுங்க அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. இங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா, அதாவது கயலோட மாமா, அதாவது அவளோட பாஸ், அந்த மாதிரி நிறையா வில்லனுங்க, அந்த பாஸோட ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லா வில்லனும் ஒரே நேரத்தில் வந்து குருவை அட்டாக் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவன் மாமாக்காரன் சொல்லுவான், இவனுக்கு ஒரு ஃபேக்ட்ரி கேட்கா, அதாவது ஃபேக்ட்ரியால் தான் பெரிய பிரச்சனையாக வரும் இவன் மாமான்னு வச்சு. இவன் வந்து அந்த ஃபேக்ட்ரிக்காண்டி தான் கயலை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவள் கூட வச்சுருப்பான். அவள் வந்து குரு பேரில் வந்து அந்த ஃபேக்ட்ரி எழுதி வச்சுருவான். இதெல்லாம் சொன்னது கேட்டோன்னே, அவனை கொன்னதெல்லாம் கேட்டோன்னே கயல் தாங்க முடியாமல் ரொம்ப அழுதுருப்பான். அதே நேரத்தில் என்னை என்ன வேணால் பண்ணிக்கோங்கடா, அவளை விட்டுருங்க அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அதனால தான் குருவை வந்து அவங்க கொல்லவே செய்வாங்க. ஆனால் பாவம் கையில் தாலியெல்லாம் வச்சுருப்பான், அதோடய அவன் உயிர் பிரிஞ்சு போயிடும். இந்த சைடு கயல் வந்து அதெல்லாம் நினச்சி அழுதுட்ருப்பான். நான் அவன் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா அவனாவது உயிரோடு இருந்திருப்பான் அப்படின்னு நினச்சி அழுதுட்டுருப்பான். இந்த டைமில் வந்து நம்ம குருவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து, ஆமாண்டி நீ அவனை விட்டு போகாமல் இருந்திருந்தா அவன் உயிரோடு இருந்திருப்பான், அவன் செத்துட்டான் கயல், இனிமேல் அவன் வரமாட்டான், நல்லா அழுதுக்கோ அப்படின்னு, என்னதான் இருந்தாலும் அவனோட சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஹைதராபாத்தில் இருக்கும்போதே அவனோட ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணியிருப்பான். அப்போ சொல்லியிருப்பான், நான் வந்து இன்னும் கையில தான் லவ் பண்ணுறேன், அவளும் என்ன தான் லவ் பண்ணுறா, நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதையும் சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் நினச்சி கயல் வந்து ரொம்பவே ஆள ஆரம்பிச்சிருவான், அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவங்க நினச்சதெல்லாம் அவன் வந்து லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடு கயல், ஒரு சான்ஸ் கொடு கயல் அப்படின்னு கெஞ்சினது எல்லாத்தையும் நினச்சி அழுத்திட்டுருப்பான். இந்த டைமில் வேறு டைம் ஆகிடுச்சு, பாடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவான். வேணாம் குருவை நானே பார்த்துக்கிறேன், வேணாம் எடுக்காதீங்க, குருவை என்கிட்டேருந்து பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அவனோட கையை தொட்டு பார்ப்பா, ஏதோ இறுக்கமாக பிடிச்சிட்ருப்பான். என்னென்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து அவன் வச்சுருந்த தாலி இருக்கும். அதை எடுத்து பார்த்து அழுதுட்டு, நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட குரு அப்படின்னு அவளே தாலி கட்ட போவாள். அவன் ஃப்ரெண்ட்ஸும் குருவும் இதைத்தானே ஆசைப்பட்டான் அப்படின்னு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
அந்த தாலியை கட்டி முடித்தோடனே அந்த குரு வந்து அந்த தாலியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதை பார்த்துட்டு கயல் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிருவான். அவன் கையை பிடிச்சி அழ ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் வந்து குருவை தூக்கிட்டு போவாங்க. வேண்டாம் வேண்டாம் குருவை தூக்கிட்டு போவாங்க, ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு அவனோட நெத்தியில் வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவனை ஹக் பண்ணிப்பா. வேண்டாம் குருவை விட்டுருங்க, நானும் அவனை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அழுவான். ஆனால் அவங்க குருவை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னா எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அப்போ அவன் அங்கே உட்காந்து அழுதுட்டுருப்பா. அப்போ குருவோட வந்து ஆவி வந்து அப்போ குரு சொல்லுவான், நான் உன்னை விட்டு போகணுன்னா செத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. இப்போ சொல்கிறேன் கயல், நான் வந்து செத்தே போனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் வா அப்படின்னு சொல்லி இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் கொடுத்துருங்க. இந்த எல்லா எபிசோடும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.